இப்ப நீங்க சொல்லுங்க டாக்டர், ஸ்ட்ரோக்னா என்னது, அதனுடைய பெர்சன்டேஜ் நம்மளுடைய நாட்டுல எந்த அளவுக்கு இருக்கு, உண்மையிலே மக்கள் வந்து அவேர்னஸா இருக்காங்களா, உங்களுடைய ஓகே. ஸ்ட்ரோக் வந்து ஒரு உயிர்கொல்லியான ஒரு நோய் இது. இது வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து பழக்கம் எப்படி இருக்கிறது அதை பொறுத்து தான் இந்த ஸ்ட்ரோக் இருக்கு முக்கியமாக. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மலேசியாவில் பொறுத்தவரையில் ஒரு ஆண்டுக்கு குறைஞ்சது ஒரு 50,000 பேருக்கு இந்த ஸ்ட்ரோக் வருகிறது. அதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறவங்களுக்கு, வராமல் இறந்து போகிறவங்களுக்கு அந்த இதில் கணக்கில் வராது. ஸோ ஒரு அந்த 50,000 பேரில் 20,000 பேர் இறந்து போயிடுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் மலேசியாவில் மட்டும். இது வந்து பலருக்கு வந்து இந்த ஹார்ட் அட்டாக் பற்றி தெரியும், மாரடைப்பு பற்றி. ஓகே, இது வந்து பிரெயின் அட்டாக் ஸ்ட்ரோக்குங்கிறது. ஓகே, எப்படி மாரடைப்புங்கும் போது இந்த இருதயத்துக்கு ரத்தம் போகலையோ அதே போல மூளைக்கு ரத்தம் போகாட்டி அது வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். அதாவது பக்கவாதம் சொல்லுவாங்க பொதுவா. ஓகே, பக்கவாதம் மட்டும் அந்த ஒரு அறிகுறி இல்லை, பல அறிகுறிகள் இருக்கு ஸ்ட்ரோக்குக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நமது இறப்பு வந்து காரணங்கள்ல 2வது பெரிய காரணமாக இருக்கக்கூடியது